யாருப்பா நீ? உனக்கு என்ன வேணும்? ஒரு 50 ரூபாய் இருந்தா கொடுங்க சார். 50 ரூபாய் உனக்கு எதுக்குப்பா நான் தரணும்? 2 நாளா சாப்பிடல சார், இருந்தா கொடுங்க. நான் சாயங்காலம் ஜிபே பண்ணிடுறேன். ஜிபே நம்பர் தாங்க. ஜிபே நம்பர் வச்சிருக்க அளவுக்கு உனக்கு தெரியுது. பார்க்க படிக்காதான் தெரியல. படிச்சேன் சார், படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை. உங்ககிட்ட நான் 50 ரூபாய் தான் கேட்டேன். ஏன் இவ்வளோ பேசுறீங்க? பாரா கோபம்லாம் வருது, காசு ஓசியில கேட்குறேன். ஆனால் கோபம் மட்டும் அதிகமாக வருது. காசு தானே சார் கேட்டேன், எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? இருந்தா கொடுங்க, இல்லைன்னா போக போறேன். ஓஹோ பையா. உனக்கு சார் ஒரு 20 ரூபாவாச்சு. கோவில் குளத்துல தான் தொல்லை பண்ணிட்டீங்க, இப்ப பார்க்கல ஆரம்பிச்சிட்டீங்களா? சார் ஒரு 10 ரூபாவாச்சு சார். என்னப்பா வேணும் உனக்கு? என்ன ஒழுங்கு மரியாதையா படிக்க விடு, போப்பா. அட போயா, பசிக்குன்னா காசு கேட்காத, ரொம்ப கொச்சிருக்கேன். பாஸ்கர் நல்ல பையன் மாதிரி தான் தெரியுறான், உண்மையாலே பசியா இருப்பானோ? டே தம்பி, வாப்பா. உண்மையாவே பசிக்குதாப்பா? பசிக்குதுன்னு சார் சொன்னேன். யாராச்சும் போய் சொல்லுவாங்களா? இல்லப்பா, சில பேர் காசு வாங்கி தேவையில்லாத செலவு பண்ணிடுறாங்க. நீ வேற பசிக்குதுன்னு சொன்ன, அதான் கொஞ்சம் யோசிச்சு சொன்னேன். பொய் யாருன்னா சொல்லுவாங்களா? உண்மையாவே பசிக்குது சார். சரிப்பா, அதை ஃப்ரீயா கொடுக்க முடியும். நான் வேணா உனக்கு ஒரு வேலை சொல்றேன், நீ அதை செஞ்சனா நான் அந்த காசு தரேன். என்ன வேலை சார்? நான் அந்த புக்கு உங்ககிட்ட தரேன், அதை நீ படிச்சுட்டு அந்த கதையை என்கிட்ட வந்து சொல்லு. நான் உனக்கு 50 ரூபாய் தரேன். பசிக்குதுன்னு கேட்டா படின்றீங்க, போங்க சார். படிக்கலன்னா போ. 50 ரூபாய் யாராவது சும்மா தருவாங்களா? சரி, வேற எங்க கேட்டாலும் கிடைக்கல. படிக்க தானே சொல்றாரு, போய் படிப்போம். சார் சார் படிக்க தானே சொல்லுங்க, படிக்கிறேன் சார். கொடுங்க. சரிங்க, உட்காருப்பா. படிச்சாச்சு. படிச்சிட்டேன் சார். படிச்சிட்டியாப்பா? சரி, இந்த கதை இன்னும் எவ்வளோ சீக்கிரமா படிச்சுட்டா? 3 நாள் படிக்க வேண்டிய புக்கை ஒரே நாள்ல படிச்சு முடிச்சுட்டா. வெரி குட். ஓகேங்க சார், இப்போ கதையை சொல்லுங்க. ரூபாய் கொடுங்க சார். நன்றிங்க சார், சொன்னதை செஞ்சுட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். சார் என்னப்பா? சார் வணக்கம் சார். சார் புக்கு எனக்கும் படிக்கிறேன் சார். இன்னைக்கும் படிக்கிறியா? முடிச்சிட்டேன் சார். சார் முடிஞ்சிருச்சு சார். சூப்பர்ப்பா, இந்த மாதிரி டெய்லியுமே படித்தா உனக்கு நல்ல பிரெயின் அறிவு வரும். நன்றி சார். சார் 50 ரூபாய் சார். உன் கரைக்குள்ள கண்ணடிக்கிறேன். நன்றிங்க சார். போயிட்டு வரேன் சார். போயிட்டு வாப்பா. சார் இன்னைக்கும் இன்னைக்கும் வேணும் புக்கு.
சார் முடிச்சிட்டேன் சார். கதையை சொல்லு. அவ்வளோதான் சார், முடிஞ்சிருச்சு சார். சூப்பர்ப்பா சார். 50 ரூபா கொடுங்க சார். நன்றிங்க சார். நன்றிங்க சார். எங்கடா அவனுக்கு ஒரு நாள் பெரிய தண்டனை தரணும். சரி சார், நான் வரேன். அவன் ஏதாச்சும் வழியில் இருந்தாலும் நான் பிடிக்கிறேன். சார். அடடே, இன்னைக்கு வந்திருக்கியா? வந்து உட்காருப்பா. எனக்கே எப்பயாவது ஒரு டைம் தான் காசு கிடைக்கிது, அதனால இன்னைக்கு காசு இல்லைப்பா என்கிட்ட. சரிங்க சார், நான் வரேன். சார் இல்லைப்பா. சார் சார் காசு கூட வேணாம் சார், புக்கு மட்டும் தாங்க சார். 3 நாள் படிச்சேனா அதே எனக்கு பழக்கமாயிடுச்சு. இன்னைக்கு படிக்கலைன்னா எனக்கு தூக்கமே வராது சார். புத்தகம்லாம் படிச்சதுனால உனக்கு என்ன பலன் கிடைச்சு? ஒரு விஷயம், யாருக்கிட்டையும் நான் அசிங்கப்படல சார் காசு வாங்கி, அது ஒரு விஷயம் சார். 2வது விஷயம், இந்த புக்கு படிக்கிறதால கொஞ்ச நேரம் உங்க கூட இருக்கேன் சார். 3வது விஷயம், ரொம்ப சந்தோஷம். வீட்டில் லைப்ரரி இருக்கு, இதோட அதிகமான புக் அப்படிங்களா சார்? ரொம்ப சந்தோஷம் சார். நான் நாளைக்கே வந்து புக்கெலாம் வாங்கி படிக்கிறேன். ஓகே, இப்போ வீட்டுக்கு போகலாமா? சரிங்க சார். படிச்சுட்டு எடுத்து வந்து வச்சிரு, உன்னை யாருமே தொல்லை பண்ண மாட்டாங்க. சார் படிச்சுட்டேன் சார் இந்த புக்கு. நன்றி. நன்றி சார். சார் நான் கதை சொல்லட்டுமா சார்? சொல்லுப்பா. உனக்கு தேவையான புக் வச்சுட்டு போயிருந்தாலும் ஓகே, நீ எடுத்துட்டு போனாலும் ஓகே. பல மாசம் ஆச்சு உன்னை பார்த்து. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. உட்கார். இந்த விஷயம் என்னப்பா? என்னப்பா இது? சார் நானே ஒரு புக் எழுதிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். புக்கு படிச்சுட்டு சொல்றேன். என்ன போய் வாப்பா. சரிங்க சார். இந்த தம்பி நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. நம்ம பார்க்கில் உட்காந்துட்டு ஓ, அவனையும் இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்களா? அவன் நல்லா வந்துடுவான் இனிமே. தம்பி நல்லா இருக்கியா? தெரியாதா? பார்க்கல புக்கை தூக்கி நோண்டி எல்லாம் எங்க போட்ட? ஆயா வடக்கடையில போட்ட. இங்க இருக்கிற எல்லா புக்கையும் நீ படிச்சுட்டு தான் போற. சார் இந்த புக்கெல்லாம் படிச்சு முடிக்கிற வரைக்கும் உனக்கு சோறும் கிடையாது, தண்ணியும் கிடையாது.